வணக்கம். நமக்கு வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் நம்மளோட முற்பிறவிகள்ல, அதாவது நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ்ல நம்ம எடுத்த வவுஸா இருக்கலாம். வவுஸ் அப்படின்றது சத்தியம், சபதம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து வவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது நம்மளோட ப்ரெசென்ட் லைஃப்பை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். உதாரணமாக ரீசெண்டாக என்கிட்ட ஆகாஷிக் ரீடிங் வந்த ஒரு கிளையண்ட்டோட கொஸ்டின் என்னவா இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கும் அவங்களோட பார்ட்னருக்கும் வந்து ரொம்பவே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த பார்ட்னர் இவங்களை வந்து எமோஷ்னலி நிறைய அப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வர முடியல. நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறேன். ஆனாலும் என்னால் ஏதோ ஒன்று என்னை தடுக்குது. என்னால் வெளியில் வர முடியல. எனக்கு கான்ஷியஸாக தெரியுது நான் வெளில வரணும்னு, ஆனால் என்னால் முடியல. இதுதான் அவங்களோட கொஷின். அவங்களோட பாஸ்ட் லைஃப்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தப்போ இவங்க வந்து இவங்களோட பார்ட்னருக்கு வவ் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இன்னும் அடுத்து வர லைஃப் டைம்ஸில் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் உங்களுக்காக டிவோட்டடாக இருப்பேன், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்க அவங்க பார்ட்னருக்கு வந்து சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சத்தியத்தினால தான் இவங்களால வந்து இந்த கரண்ட் லைஃப்பில் அது எவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே போக முடியாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த சத்தியம் தான். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் மாஸ்டர்ஸோட கைடன்ஸ் படி அந்த வவ்வை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அந்த பாஸ்ட் லைஃப்பை ஹீல் பண்ணுறதுக்கான அந்த ஹீலிங் எல்லாமே நாங்கள் பண்ணோம். ஸோ இப்போ அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வவ்ஸ் அப்படின்றது நம்மளோட லைஃப்பை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான இமோஷனல் சார்ஜ் இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு ஜஸ்ட் லைக் தட் சத்தியம் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ரொம்ப மனசார அந்த சத்தியம் பண்ணுறப்போ அதில் நிறைய இமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால அந்த இமோஷனல் சார்ஜ் அதிகமாக இருக்கனால அது வந்து லைஃப் டைம்ஸை தாண்டி நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ உங்கள் லைஃப்லேயும் இது மாதிரி ஏதாவது ரொம்ப பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னா அதுக்கான ரீசன் இந்த மாதிரி ஏதாவது பாஸ்ட் லைஃப் வவ்ஸாக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நீங்கள் ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் April 4th அன்றைக்கி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றி ஒரு மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆகாஷிக்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஆகாஷிக் இஸ் ட்ரூலி மேஜிக்கல். அது வந்து ஒரு பெரிய ஓஷன் மாதிரி. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வாங்க நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்யூ.